SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தொடர் மழையின் காரணமாக சாலைகள் முழுவதும் வெள்ள நீர் ஓடுவதால் தூத்துக்குடியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், தூத்துக்குடி முழுவதுமே பேருந்து சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல குறிப்பிட்ட வழித்தடங்களுக்கு மட்டும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? விக்னேஷ், மிக முக்கியமாக அதற்கு முன்னாடி ஒரு முதல் காட்சிகளை நாம இப்ப பதிவு செய்யலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிப்பேன். நாம இப்ப தற்பொழுது தாமிரபரணி ஆறு இந்த ஓடக்கூடிய இந்த முக்காணி பகுதியில் இந்த பாலத்தில் இருக்கோம். இங்க இந்த வெள்ளம் கரைபுரந்து ஓடக்கூடிய இந்த காட்சியை காணுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் இந்த பாலத்திற்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1992 ஏற்கனவே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது இந்த முக்காணியில உள்ள இந்த தரைப்பாலம் என்பது ஏற்கனவே மூழ்கி அது அந்த போக்குவரத்து செல்வதற்கு முடியாமல் அது தடை செய்யப்பட்டது. இந்த காட்சிகளை இப்ப தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றில் இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த வெள்ள நீரானது கடல்ல கலப்பதற்காக முகத்துவாரத்தில் புன்னைக்காயல் பகுதிக்கு அருகே நாம இப்ப தற்பொழுது இருக்கோம். கிட்டத்தட்ட அதுல மீனவர் கிராமம், அதுல ஒரு 650க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இந்த தரைப்பாலத்தில் இப்ப தற்பொழுது இந்த ஆகாய தாமரைகள் அனைத்துமே தேங்கி நிற்பதால் அந்த வெள்ள நீர் அந்த வடியக்கூடிய பகுதி தரைப்பாலம் மேலும் அதுக்கு மேல் செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் இப்ப தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். விக்னேஷ், நாம இப்ப இந்த பகுதியில் உள்ளவர்கள் கேட்கலாம், இந்த மாதிரியான வெள்ளம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, எப்படி இருக்கு, இப்ப என்ன இங்க போக்குவரத்து எதுவுமே எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன சிரமத்தில் இருக்கு? இப்போ அந்த கடம்பா உடைச்சிட்டு அது அங்க அந்த தண்ணி பாலத்துல தண்ணி அதிகமா இருக்குது, அதனால போக்குவரத்து நிப்பாட்டிச்சு. இதே மாதிரி நிறைய நேரம் வந்திருக்கு தண்ணி. ஆனா இந்த பாலம் போட்ட பிறகு போக்குவரத்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அங்க உடைச்சதுனால இந்த போக்குவரத்து நிப்பாட்டி இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப அத்தியாவசிய பொருள் மத்த பால் மத்ததெல்லாம் கிடைக்குதா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் அரசாங்கம் செய்யும். நம்ம எதுவுமே மக்களை உடனே எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்தா தண்ணி ஏறி இருக்கு. நான் குச்சிக்காட்டுல இருக்கேன். குச்சிக்காட்டுல இடுப்பு அளவுல தண்ணி இருக்கு. எல்லா இடத்துலயுமே தண்ணி ஏறிட்டு. நேற்றுலாம் இப்படி நேற்றுலாம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. பஸ் கிசு எல்லாம் ஓடிச்சு. இன்னைக்கு தான் தண்ணி இருந்து அரசு இன்னமே தான் எல்லா உங்க வயசுல இவ்வளவு பெரிய வெள்ளம் பார்த்திருக்கு? அது பார்த்திருக்கேன். இதே ஒரு 10-15 பார்த்திருக்கேனே. இந்த பாலம் கட்ட பிறகு நம்ம இப்ப நிற்கும். இந்த பாலம் கட்டாத முன்னாடி நாங்க அங்க நின்னோம். 92ல ஜெயலலிதா பீரியட்ல உடைச்சுது. அப்போ ஊருக்குள்ள பூரா வெள்ளம் 92ல. ஆமா ஆமா, இப்பவும் உடைக்கிற லெவல்ல இருக்கு. அதை கொஞ்சம் மட்டும் நீங்க பிடிங்க. அந்த இப்ப அரசாங்கம் வீடியோ எல்லாம் வந்திருக்காங்க. அதுல மண்மூட்டை அடுக்க போறாங்க. இதுக்கு பிறகு செய்வாங்க. மிக முக்கியமாக விக்னேஷ், நாம இப்ப தற்போது நீங்க ஏற்கனவே முதலில் கேட்ட கேள்விக்கு ஒட்டுமொத்தமாக அதாவது தூத்துக்குடியிலிருந்து கோயில்பட்டி மதுரை பகுதிகளுக்கு மட்டுமே பேருந்தானது இயக்கப்படுகிறது. ஏனென்றால் அதை விட இது ஒரு முக்கியமான செய்தி என்பதை முதலில் அதை பதிவு செய்திருந்தேன். மற்ற பகுதிகளுக்கு அதாவது சாத்தன்குளமாக இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும், திருச்செந்தூர் உள்ளிட்ட ஏரல் இந்த ஏரல் பகுதியில் உள்ள உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பொது போக்குவரத்து என்பது மட்டுமில்லாமல் வாகன போக்குவரத்து செல்ல முடியாத நிலையில் இருக்கு. சாலைகள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் சாலைகள்ல 10 அடி 12 அடி அளவுக்கு இந்த வெள்ள நீரானது சாலையை கடந்து செல்கிறது. அங்கே சாலைகள் உடைப்பு ஏற்பட்டு அதில் போக்குவரத்து எந்த விதமான போக்குவரத்தும் செல்ல முடியாத நிலையில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இப்ப தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியிலிருந்து உள்ளே திருச்செந்தூர் செல்லக்கூடிய பகுதியில் அனைத்துமே ஒவ்வொரு பகுதியும் தீவாகவே காட்சியளிக்கிறது. இதற்கு உள்ளே அதாவது இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் சசிகுமாரோடைய இந்த காட்சிகளில் உள்ள புன்னைக்காயல் பகுதிகளில் மீனவர் கிராமம் என்பது அதுவும் தீவாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் அதில் உள்ளே யாரும் செல்ல முடியாத நிலையில் இருக்காங்க. அங்கு உள்ளவர்கள் ஏற்கனவே பாதுகாப்பாக அவர்கள் தங்களது வீடுகளுக்கு மேலேயும் அங்கு உள்ள முகாம்களையும் இருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த வெள்ள நீரானது அதோடைய உயரம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் முகத்துவார பகுதி தாமிரபரணியில் தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் இந்த வெள்ள நீரானது அந்த தொடர்ந்து இந்த முக்காணி பகுதியில் இந்த இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டுதான் செல்கிறது. பொது போக்குவரத்து மட்டுமல்ல, வாகன போக்குவரத்து முற்றிலுமாக அந்தந்த பகுதிகளில் தடைபட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சார்லஸ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.